அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். இன்னைக்கு எங்க அம்மாவோட ஸ்பெஷல் இடியப்ப சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே இடியப்பம் தெரியும். இடியப்பத்துல சோறு அப்படின்னு தானே பாக்குறீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு இடியப்பத்தை வேக வச்சு பாதி அளவுக்கு ஆற விட்டுறணும். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல அந்த இடியப்பத்தை சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டுட்டு தேங்காய் பாலை லைட்டா தெளிச்சு விட்டு உதுத்து வச்சுக்கணும். அடுத்து 100 கிராம் சின்ன வெங்காயத்தை மெல்லிசா நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா. அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரத்துல தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். அதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 முட்டையை உடைச்சி ஊத்திட்டு நல்லா கொத்தி விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற இடியப்பத்தையும் சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் பசு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளவுதான், இடியப்ப சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வேற எந்த மசாலாவும் சேர்க்க கூடாது. தேங்காய் பழம் அதிகமா ஊத்திடக்கூடாது, தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி உதிரி உதிரியா செஞ்சு எடுத்துக்கணும். இது பாரம்பரியமான ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.